இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்லைங்க மேடம். என்ன 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 சொல்றாங்க அப்படின்னா, உண்மையில ஒரு ரைட்டு போயிட்டாங்க அப்படியா? அவங்க தான் கேட்கறது இல்லையா? சரி, அதுக்கு சொல்லிடலாம். பாருங்க எவ்வளோ ஒரு ஆதங்கமாக சொல்கிறாங்க. எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் போகிற மக்கள் வந்து கையில் இருக்கிற பேப்பரை கிழிச்சு போட்டுடுறாங்க. ஏதாவது வாங்கி சாப்பிட்டா கூட இப்போ கிழிக்கிற மாதிரி பேப்பரை கொடுக்குறதுனால ஈஸியாக கிழிச்சு போட்டுடுறாங்க. அப்படிலாம் கொஞ்சம் போடாதுங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு கூட்டுறாங்க, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாங்க. நீங்கள் அந்த வேலை தான் செய்ய வந்துருக்கீங்க. அவங்க ஒருத்தருக்காக வந்து லட்சக்கணக்கான பேர் ஒரு நாள் வந்து போகிறாங்க. அத்தனை பேருக்கும் அவங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஆளாக போட முடியும்? கண்டிப்பாக முடியாது. நம்ம பொது இடங்கள் நாம் வந்து சுத்தமாகவும் இதை அழகாக வச்சுக்கிறது நம்மளோட கடமை. தயவு செஞ்சு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த பிளாஸ்டிக் வந்து பெரிய அளவில் பேன் பண்ணி இப்போ நிறைய குப்பைங்க வெளியில் குறைஞ்சிருந்தாலும் மற்றபடி வந்து ஒரு சில குப்பைகள் நம்ம சேர்த்துட்டு தான் இருக்கிறோம். வீட்டில் குப்பையை பிரித்து போடுறதுக்கு முயற்சி பண்ணிப்போம். நாளைக்கு திங்கக்கிழமை காலையில் ஸ்கூல் வந்து மறுபடியும் ரொம்ப லீவுக்கு அப்புறம் போன வாரம் பொங்கல், இப்போ நேற்று குடியரசு தினம், இதெல்லாம் முடிஞ்சு நாளைக்கு மறுபடியும் ஸ்கூல் ஆரம்பிக்க போகிறாங்க. குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. நீங்களும் வீட்டில் காலையில் வால்பேப்பர் வாங்கினதுலேருந்து அதை வந்து சுத்தம் பண்ணி அலசிட்டு அதை வந்து தடைகளாக மாட்டி வச்சுருங்க. ஒரு பெட்டியில் மாட்டிட்டிங்கன்னா அது தண்ணி வடிஞ்சிடும், பேட்ஸ்மேன் வராது. அது பேப்பர் திருப்பி வந்து நீங்கள் இடைக்கு போடலாம், சேர்த்து போடலாம். இல்லை அப்படின்னா அதுக்காக வாங்குறதுக்கு யாராவது வருவாங்க, ரோட்டில் போவாங்க, ஒரு இடத்துல வச்சுட்டிங்கன்னா கூட வரவங்க கொடுத்துடலாம், வச்சிடலாம். இந்த மாதிரி நிறைய போடலாம். இது எல்லாமே சின்ன விஷயம் பெரிய சமூக பணி. அது தயவு செஞ்சு இது வந்து நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்கணும். வீட்டிலேருந்து பண்ணிங்கன்னா வெளியில் போகிற இடத்துல நம்ம வந்து செய்யறது வந்து நமக்கு மனசு வராது. நம்ம வீடு மாதிரி தானே அப்படின்னு போகணும். முதல்ல நம்ம ரூல் பென்சில் சீவரதுல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குப்பைக்குடியில் தான் சீவி போட்டுட்டு இருந்தோம். ஒரு ரூல் பென்சில் சீவறது கூட குப்பைக்குடியிலேருந்து நம்ம போட்டுட்டு தான் இருந்தோம். ஆனால் இப்போ வந்து அப்படி எல்லாமே வந்து மாறி போச்சு. எல்லாரும் இப்போ பிளேடில் சீவுறப்ப பாதுகாப்பாக சீவணும். இன்றைக்கி சாஃப்ட்வேரில் வந்து எப்படி வேணாலும் நம்ம வைக்க முடியுது. திருகினோம்னா அந்த இது கொட்டுது. அந்த குழந்தைங்களுக்கு வந்து அந்த ஒரு ஒழுக்கம் வந்து சொல்லிக் கொடுங்க. இப்படி இருந்தது தான் இப்படியெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு தயவு செஞ்சு பெற்றோர்களுடைய முக்கிய கடமை இது. அதே மாதிரி குழந்தைங்களும் சின்ன குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பெரிய குழந்தைங்க சொல்லிக் கொடுங்க, பெரிய குழந்தைங்களுக்கு அதை விட கொஞ்சம் பெரிய குழந்தைங்க சொல்லிக் கொடுங்க. சுத்தமாகவும் அழகாகவும் சுகாதாரமாகவும் வச்சுக்கிறது நம்மளுடைய கடமை. நம்மளோட வீடு, நம்ம வீதி, நம்மளோட ஊர், நம்ம நாடு எல்லாமே சுத்தமாக இருந்தால் தான் நம்ம மனிதனாக வாழறதுக்கே இருக்கும். தயவு செஞ்சு சுத்தமாகவும் கொஞ்சம் இந்த பிளாஸ்டிக்ஸை முறைப்படுத்துகிற பணியும் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள்.